அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜெரம் சேனல் சார்பாக நான் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பொதுவாக அந்த கோல்டு ப்ரெடிக்ஷன்ஸ் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அஸ்ட்ராலஜிக்கலாக கோல்டு எப்படி ஏறுமா இறங்குமா அப்படின்னு நம்ம கணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பரீட்சார்த்த மூலமாக நம்ம பார்க்குறோம். அதில் அந்த ஜூலை மாதத்தில் 4வது வாரம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ ஜூலை மாதத்தில் பாக்கி இருக்கிறதும் அதுக்கடுத்து ஆகஸ்ட் மாதம் ஆரம்பமும் இந்த வாரம் வருது. இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் திங்கக்கிழமை 29ஆம் தேதி மார்க்கெட் மார்னிங்லேருந்து டவுனாக தான் இருக்கும். இரவு 7 மணி வாக்கில் 6:30-7 மணி வாக்கில் அப்பாகும்னா ஒரு 20 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் அப்பாகும். 30ஆம் தேதி அன்னைக்கு நல்ல அப்பாகும். 30ஆம் தேதி அன்னைக்கு நல்ல குட் அப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 35 பாயிண்ட் 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அப்பாங்க வாய்ப்பு இருக்கு. 31ஆம் தேதியும் மார்க்கெட் அப்சைட்லேயே தான் இருக்கும். அப்சைட்லேயே நியூட்ரலாக இருக்கும். 31ஆம் தேதி 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கும் மார்க்கெட் அப்சைட்லேயே நியூட்ரலாக தான் இருக்கும். 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இன்னொரு ஒரு நல்ல அப்பு கொடுக்கும். ஒரு 20-25 பாயிண்ட்டு இன்னொரு நல்ல அப்பு கொடுக்கும். $20-25 அந்த ரேஞ்சுக்கு அப்பாகும். பொதுவாக இந்த மாதிரி நம்ம கோல்டு ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். இந்த கோல்டு ப்ரெடிக்ஷன்ஸ் அஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில உலோகங்கள் காரணமாக இருக்கு இல்லையா? அந்த ரேஞ்சில் நம்ம இதை வச்சு பல கிரகங்களுடைய காம்பினேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் கோல்டு ஏறுமா இறங்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களோட சேர்ந்து நானும் இந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். வாங்க இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய அஸ்ட்ராலஜிக்கலாக உங்களுக்கு பார்க்குற தொடர்பு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம தொடர்பு கொள்ளுவோம், எல்லாம் பேசுவோம், வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.